குஷ்பே, ஏய் குஷ்பே. அது வரங்க. ஏதோ பொருள் விட்டு வந்த மாதிரி மனசுக்கு பட்டுட்டே இருக்கு. என்ன பொருள் தான் தெரியலையே. என்னங்க கூப்பிட்டீங்க சொல்லுங்க. சடங்குக்கு தேவையான பொருளாக லிஸ்ட்டு போட்டு வச்சு வாங்கிட்டு வந்தோம்ல, அது எல்லாமே வாங்கிட்டோமா இல்லை ஒன்று ரெண்டுனா மிஸ் பண்ணிட்டோமா? இல்லைங்க, இப்போதாங்க எல்லா பொருளையும் எடுத்து பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது. நலங்குக்கு என்னென்ன தேவை எல்லாமே இருக்குங்க. அப்போ சரிம்மா, கரெக்டு தான். இந்த மனுஷனே சந்தேகத்தோடு கேட்குறாரு, வேற என்ன பொருள் என்ன மிஸ் பண்ணிட்டோமான்னு. இப்போ தான் பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக இருந்ததே. இது எப்படி நான் மறந்தேன்? எல்லா பொருளும் வாங்கிட்டு லாஸ்ட்டில் இது ஒன்று மறந்துட்டேனே. என்னங்க சடங்குக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டாங்க, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மறந்துட்டேங்க. என்ன குஷ்பு மறந்துட்டேன்? இப்போ தான் எல்லா பொருளும் சரியாக இருக்குன்னு சொன்னேன். அப்படி என்ன மறந்துட்டேன்? சடங்குக்கு தேவையான ஓலையே மறந்துட்டேங்க நான். அதுக்கு தான் நான் கடையிலேயே 1க்கு 2 வாட்டி கேட்டேன், வேறு எதனா வாங்கணுமா? நீ இல்லைங்க சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ ஓலையே மறந்துட்டேன். சரி, அதில் ஒன்றும் இல்லை குஷ்பு, நான் போய் தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே ஓலை இருக்கும், அதை போயிட்டு நான் பின்னி எடுத்துகிட்டு வரேன். சரிங்க. ஆனால் ஓலையை மட்டும் எடுத்து வந்து இங்கே பின்னிக்கோங்க, அங்கே பின்னிலாம் எடுத்து வாதீங்க. அப்புறம் அங்கேருந்து வரும்போது என்னாச்சு கேட்பாங்க. சரிம்மா, நான் இங்கே வந்து பின்னிக்கிறேன். நான் போய் எடுத்துகிட்டு மட்டும் வந்துடுறேன் சீக்கிரமா. பாவம் இந்த மனுஷன், தோட்டத்துலேருந்து வந்து மறுபடியும் கடைக்கு போயிட்டு ஒரு வாய் காஃபி தண்ணி கூட குடிக்கல, மறுபடியும் தோட்டத்துக்கு போகிறாரு. ஓலை வந்தோடனே ஃபஸ்ட்டு காஃபி தண்ணி போட்டு கொடுத்துடணும், அதுக்கப்புறம் தான் ஓலை முனையவே ஹெல்ப் பண்ணணும் நம்மளும் போயிட்டு. என்னங்க பிள்ளைங்களா, இங்கே ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஸ்கூலில் வந்து எக்ஸாம் வைக்கும் போது யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க மிஸ் என்னலாம் சொல்லி அவங்க திட்டுவாங்க சொல்லிட்டு சங்கீதா சொல்லிட்டு இருந்தாங்க கிளாஸில், அதான் சிரிச்சுட்டு இருந்தோம்மா. சரிங்க பிள்ளைங்களா. சங்கீதா, ட்ரெஸ்லாம் நீ எடுத்து வச்சிட்டியாம்மா? அம்மா சொன்னல அந்த சாரீ ப்ளவுஸில் எடுத்து வச்சுக்கோ. இன்னும் அத்தையும் சித்திலாம் சீக்கிரமாக வந்துடுவாங்க, வந்தோடனே தண்ணி ஊற்றிடலாம்மா. ஆமாம், எல்லாமே எடுத்து வச்சுட்டேம்மா நான். சரிம்மா. ஆமாம் கும்மி, நீ எதுவும் கிளம்பலையா? நீ என்ன இந்த பழைய சாரி கட்டிகிட்டு இருக்கேன்? இப்போ தாம்மா கடைக்கெலாம் போயிட்டு வந்து காஃபி தண்ணிலாம் போட்டு வச்சு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதனால இனிமேல் தான் போய் மாற்றணும். சரி, நானும் போய் மாற்றிட்டு கிளம்பி ரெடியாக இருக்கேன். அவங்க வந்தவொடனே போய் மாற்ற முடியாதுல்ல, சரி நானும் மாற்றிட்டு வந்துடுறேம்மா. சரி கும்மி, போய் மாற்றிட்டு வாம்மா. என்னல்ல பெரிய பொண்ணு, நம்மளே வந்துட்டோம், இன்னும் சடங்கு வீட்டுக்காரங்க யாருமே வீட்டில் காணுமே. அதெல்லாம் நானும் பார்த்துட்ருக்கேன். எங்கே கூப்பிட்டு வந்தால் கூப்பிட்டு வர போகிறாங்க. ஏக்கோ குஷ்பக்கோ. வந்துட்டல பெரிய பொண்ணு. என்னல நீங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க, மிச்சவங்க எங்க? அவங்களாம் பின்னாடி தாங்க வந்துட்டுருக்காங்க. என்னக்கா, சடங்குக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? நேரம் வேறு ஆகிட்டே இருக்குது, பிள்ளைக்கு தண்ணி வேறு ஊற்றணும், எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணிட்டேன் பெரிய பொண்ணு. நீங்கள் எல்லாரும் வந்த பிறகு தண்ணி ஊற்றிட்டு உட்கார வச்சு நடங்கு வச்சா முடிஞ்சிருமா, ஓலைக்குள்ளே அனுப்பிச்சிட்டா. சரி இருங்க, உங்கள் 2 பேருக்கு காஃபி தண்ணி வரேன், குடிச்சிட்டு அவங்க வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். காஃபி தண்ணியில் எதுவும் வேணாங்க்கா, ஃபங்க்ஷன் நல்லா முடிட்டோம், அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டே போகிறோங்க்கா. காஃபி தண்ணி வேணான்னு சொல்லும் போதே நினச்சேன். சரில, ஏன் நீட்டாக இருக்குங்க, உட்காருங்க. இல்லைங்க குஷ்பக்கா, இருக்கட்டும் பரவாயில்ல. குஷ்பு, பொண்ணு என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? வாங்கக்கா பானக்கா, பிள்ளை உள்ளதாங்க்கா இருக்கா. நீங்கள் ஏங்க்கா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வரத்துக்கு? நாங்கள்லாம் ஒன்றதாம்மா நடந்து வந்தோம், இவங்க 2 பேரும் வேகமாக நடந்து வந்துட்டாங்கம்மா. அப்புறம் பெரிய பொண்ணில விஷயம் சொன்னால் கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து, ஆனாலும் பிள்ளை படிப்புக்கு நம்ம பார்க்கணும் போது நல்லதான கதை தான். நல்ல வேலை மூக்காய்ச்சிட்டு நல்ல விஷயமா சொன்னாங்க, அதனால் எல்லாமே நல்லதாகவே முடிஞ்சுது. ஆமாங்க பானக்கா, இந்த பிள்ளை ஏற்றிட்டு முன்னாடி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் எக்ஸாம்னு பயந்துட்டேன். அப்புறம் மூக்காய்ச்சிட்டு தான் எல்லாமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்னு முடிஞ்ச பிறகு இதே மாதிரி வச்சு ஊரடிக்க சொல்லி எல்லாம் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம்க்கா நானும் வரோம். சரி வாங்க பேசின அப்படியே பேசிகிட்டே இருப்பீங்க, போயிட்டு சடங்குக்கு எல்லா வேலையும் பார்க்கலாம். சரி வாங்கம்மா. இல்லை சங்கி, எப்பெல்லாம் இருக்கேன் ட்ரெஸ்ஸு? எப்போ நிக்கிதா, எனக்கு ஃபங்க்ஷன் இல்லை உனக்கு ஃபங்க்ஷனாக தெரியலையே, நீ நல்லா மினிக்கிட்ட நிற்கிறியே. வீட்டில் வர ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதுதான், அப்போ நல்லா மேக்கப்லாம் போட்டுன்னு சூப்பராக இருக்கலாம்னாவா? சரிப்பா. எப்போ நிக்கிதா சங்கீதா எல்லாரும் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன இங்கே கதை பேசிட்டு இருக்கீங்க? வாங்கல, எல்லாம் அழகாக இருக்கீங்களே. என்னல சின்ன பொண்ணு மீரா, 2 பேரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, கதை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எப்போ வாங்க போ, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த விஷயம்லாம் நம்ம அப்புறமா வந்து பேசிக்கலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துடுவோம், எல்லோரும் நம்மளுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எப்போ சங்கீதா, நீ மட்டும் உள்ளே இருப்பா, உன்னை சித்தியில் அத்தை யாருன்னா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் இப்போ 3 பேர் போயிட்டு வரேண்ணா, பாய். ஏன்ப்பா என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறீங்க? நானும் வரேன்ப்பா உங்க கூட. ஃபங்க்ஷனே உனக்கு தான், அப்போ உன்னை தான் வந்து எல்லோரும் கூட்டிகிட்டு போவாங்க, நீ எப்படி தானாகவே எங்கள் கூட வருவேன்? நீ உள்ளே இரு, நாங்கள் 3 பேரை போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம், பாய்.
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இவனுக்கு எப்படி தனியாக விட்டுட்டு போகிறாளுங்க இப்போ